இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் மலேசிய கடப்பிதழ் உடனடி நிறுத்தம். வெளிநாட்டு பயண சிக்கலால் குடிநுழைவுத்துறை அதிரடி முடிவு. அண்மையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் மலேசிய அனைத்துலக கடப்பிதழ்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் மலேசியர்கள் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களை தொடர்ந்து அதன் அதிகபட்ச செல்லுபடியாகும் காலத்தை 10 ஆண்டுகளாக நிர்ணயித்து குடிநுழைவுத்துறை உடனடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய கடப்பிதழ் தொடர்பான நடைமுறைகளை சீராக்குவதையும் அனைத்துலக பயணங்களின் போது ஏற்படும் குழப்பங்களை தவிர்ப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் சிக்கலை எதிர்கொள்ளும் மலேசிய பயணிகளுக்கு உதவும் வகையில் விமான நிறுவனங்களுக்கு குடிநுழைவுத்துறை சார்பில் அறிவிப்பு கடிதங்களும் அனுப்பப்பட உள்ளன. மேலும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட செல்லுபடியாகும் காலத்தை கொண்ட கடப்பிதழ்கள் வழங்குவதையும் நிறுத்தி வைப்பதாக குடிநுழைவுத்துறை அறிவித்துள்ளது. அதேவேளையில் 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட செல்லுபடியாகும் காலத்தை கொண்ட தற்போதைய அனைத்துலக கடப்பிதழ் வைத்திருப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை மட்டுமே செல்லுபடியாகும் புதிய கடப்பிதழ்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடப்பிதழ் மாற்றீடு செய்வதில் பாதிக்கப்பட்ட அனைத்துலக கடப்பிதழ் வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. லெபனான் நாட்டை சேர்ந்த நகை நிறுவனமான குளோபல் ராயல்டி ட்ரேடிங் SAL-க்கு செலுத்த வேண்டிய 67.46 மில்லியன் ரிங்கிட்டை அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு நிலுவையில் உள்ளவரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்கின் மனைவி ரோஸ்மா மன்சூருக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் முழு தொகையையும் இருதரப்பு வழக்கறிஞர்களின் கூட்டு வங்கி கணக்கில் 1 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ரோஸ்மாவின் மேல்முறையீடு தோல்வியடையும் பட்சத்தில் அத்தொகையானது குளோபல் ராயல்டி நிறுவனத்துக்கு கிடைப்பதையும், வெற்றி பெற்றால் அத்தொகையானது ரோஸ்மாவிடமே திரும்புவதையும் இந்த ஏற்பாடு உறுதி செய்யும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த ஜூன் 10ஆம் தேதி குளோபல் ராயல்டிக்கு 67.5 மில்லியன் செலுத்துமாறு ரோஸ்மாவுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு ரோஸ்மாவிற்கு பார்வையிடுவதற்காக வழங்கப்பட்ட 44 ஆடம்பர நகைகளில் 43 நகைகள் திருப்பி வழங்கப்படவில்லை என கூறிய அந்நிறுவனம் இழப்பீடு கோரி அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சென் தமது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு எழுந்த நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கூட்டரசு அரசியல் அமைப்பின் பிரிவு 54(1) அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோசரி ரம்லான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல்லும் காலியாகியுள்ள அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று ஆகஸ்ட் 11ஆம் தேதி இட்ட கடிதம் மூலம் ஜொஹாரி அப்துல்லிடம் இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிப்பு கிடைத்ததாக ரம்லான் ஹாரூன் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நடைபெற்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் வாங் சென்னின் ராஜினாமா கடிதம் தனக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைத்ததை ஜொஹாரி அப்துல் உறுதிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பாதுகாப்பு சோதனைகளை நிறைவு செய்ய 2 மணி நேரம் முன்கூட்டியே பணிக்கு வர வேண்டும் என சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங் கிங் சிங் தெரிவித்த கருத்துக்கு தேசிய விமான பணியாளர்கள் சங்கமான நுஃபாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடுமையான பணிச்சுமை மற்றும் சோர்வுக்கு மத்தியில் பணியாற்றி வரும் விமான பணியாளர்களுக்கு இந்த நடைமுறை கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என நுஃபாம் தெரிவித்துள்ளது. அதிகாலையில் பணிக்கு வருவதால் இரவு நேரங்களில் பணியை நிறைவு செய்தல், நீண்ட நேரம் மற்றும் ஒழுங்கற்ற பணி அட்டவணை, தூக்கத்தில் ஏற்படும் இடையூறுகள் உள்ளிட்ட பல்வேறு பணி சுமைகளை விமான பணியாளர்கள் எதிர்கொண்டு வருவதாகவும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சோர்வு என்பது ஊழியர்களின் நலன் தொடர்பான பிரச்சனை மட்டுமல்ல, விமான பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சனையும் என வலியுறுத்தியுள்ள நுஃபாம்
கூடுதலாக 2 மணி நேரம் பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கான செலவை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் கவலை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட விமான நிறுவனமோ அரசாங்கமோ விமான பணியாளர்களுக்கு கூடுதல் ஊதியம் வழங்குவதை அமைச்சர் உறுதி செய்வாரா என்றும் நூஃபாம் கேள்வி எழுப்பியுள்ளது. சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த சில நாட்களிலேயே வாங் சென் PKR கட்சியிலிருந்து விலகி பர்சாமா கட்சியில் இணைவதாக அறிவித்துள்ளார். புச்சோங் தமன் புத்ரா புர்டானாவில் உள்ள அக்கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பர்சாமா தலைவர் ரஃபீசி ரம்லி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சுமார் 20 ஆண்டுகளாக PKR கட்சியில் இருந்த வாங் சென், ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை விட்டு விலகி பர்சாமா கட்சிக்கு தலைமை ஏற்றதை தொடர்ந்து தானும் இறுதியில் PKRல் இருந்து விலகுவதாக முன்பே தெரிவித்திருந்தார். கடந்த மே மாதம் நடைபெற்ற பர்சாமா கட்சியின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்றதை தொடர்ந்து மைஹாஸ் என்ற தொகுதி நிதி இணையதளத்திற்கான அணுகல் ரத்து செய்யப்பட்ட 3 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வாங் சென்னும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்நாட்டில் வசித்து வரும் அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக இருப்பதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 7:34 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அதன் மையப்பகுதி சோக்கோ மாநிலத்தில் உள்ள சான் ஜோஸ் டெல் பால்மார் நகருக்கு அருகில் அமைந்திருந்தது. மேலும் கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழப்புகள், காயமடைந்தவர்கள் பற்றிய முழு விவரங்கள் தெரியாத நிலையில் லீமா பேரு உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள மலேசிய தூதரகம் தொடர்ந்து கொலம்பிய அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து அங்குள்ள நிலைமையை கண்காணித்து வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. சராஸில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தைவான் நாட்டை சேர்ந்த யூடியூப் பிரபலம் ஒருவரை தாக்கி கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 4 பெண்கள் உட்பட உள்ளூரை சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவருக்கு சுமார் 35,000 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இக்கொள்ளை சம்பவம் தொடர்பாக 26 முதல் 48 வயதிற்குட்பட்ட 8 ஆண்கள், 4 பெண்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் 7 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் 5 பேர் நாளை ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட உள்ளதாக கோலாலம்பூர் மாவட்ட போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மேலும் ஒரு சந்தேக நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பஹாங் பெரா த்ரியாங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் ஆடிப்பூர திருவிழா வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. இதனையொட்டி முதல் நாளான நாளை ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியளவில் ஆலய வளாகத்தில் மாபெரும் கலை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இக்கலை விழாவை பஹாங் மாநில ஒற்றுமை, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் லியாங் யூ மன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். மேலும் இவ்விழாவில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் மஹிமா தலைவருமான டத்தோ என் சிவகுமாரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். லியாங் யூ மானுடன் இக்கலை விழாவிற்கு பஹாங் பெரா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் DSP குமரன் ஞானசேகரன் சிறப்பு வருகை புரியவிருக்கிறார் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.